அதுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம். அழகுங்கிறதுக்கு மொத்தம் விளக்கம் மாத்திக்கிறோம்ல. இன்னைக்கு யார் சொல்லி மாத்தணும்? டாக்டர் கீர்த்திமூர் சொன்னாரு. சொன்னாலே மாத்திக்கிட்டோம். ரத்த கட்டி கிடையாது, அது அட்டைப்பூச்சி போல தொங்கும் நிலை. மாத்திக்கிட்டோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து இல்ல இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறாங்க, அது ரத்த கட்டி தான், நீ சொல்ல முடியுமாங்க? அப்ப இப்னு அப்பாஸ் தப்பா சொல்லிட்டாங்களா? அப்படி இல்ல, அன்னைக்குள்ள விஞ்ஞானம் அவ்வளவுதான். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தப்பாவும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க தப்ப திருத்தி சரியாவும் சொன்னா அர்த்தம் எடுத்துக்க முடியாது. இவரும் சரியா சொன்னார், அவரும் சரியா சொன்னார். எப்படி? அன்னைக்குள்ள விஞ்ஞானம் அவ்வளவுதான். இன்னைக்குள்ள விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி பிற விஷயத்துல அன்னைக்குள்ள விஞ்ஞானம் கண்ணில் பார்க்கறது, கண்ணில் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும், வேற வழி இல்லை. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, நமக்கு வந்து விண்கலை தெரியல. இன்னைக்கு விண்கலை தெரியுது, நம்ம என்ன செய்யறோம்? கணிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்து பாருங்க, ஒரு ஹதீஸ் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹதீஸ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஒரு உறுதிமொழி செஞ்சு வச்சாங்க. அஹத இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்சுக லிருயா, இதை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சொன்னாங்க, அது நம்ம ரமத்துல ஃபர்தி சொன்னார் நினைக்கிறேன். சொல்லும் போது அதில் ஒரு விஷயத்தை மறந்துட்டார் அவர். அபு மாலிக் அஷ்ஜயின்னு சொல்லக்கூடிய அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதில் உப்பாத் இப்னு அல் அவ்வாம்னு சொல்லக்கூடியவர் முல்தரபுல் ஹதீஸ், லைஃப் ஹதீஸ் போச்சா, இந்த ஹதீஸ் எடுக்க முடியாது. அபூ தாவூதுல இடம் பெற்றிருக்கு இந்த ஹதீஸ். அவரை பத்தி இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு, அவர் ஷியா. ஷியா கூட குற்றச்சாட்டு பெருசாக வைக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் ஷியால இடம் பெற்றிருக்காங்க. பல ஹதீஸ்ல சையன ஹதீஸ்ல நிறைய ஷியா இடம் பெற்றிருக்காங்க. முல்தரபுல் ஹதீஸ்ங்கிறது முக்கியமான பாயிண்ட். யாரு சொன்ன அந்த விஷயத்தை? அஹ்மத் இப்னு ஹம்பல் பதிவு செய்யறாரு. அபூ தாவூதுல 2004 அந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்குது. அபூ ஹாத்தம் இதை பத்தி சொல்றாரு, இது வந்து ஒரு முல்தரபுல் ஹதீஸ் எடுக்க கூடாது சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அந்த இது இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரேய பார்த்தான்னு சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லும்போது ஒரு தவறான ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஆனது அந்த ஹதீஸ் டைரக்டா இருக்குது. அந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னா, அதுல வந்து சுலைமான் இப்னு சுஃபியான் முன்கருல் ஹதீஸ், நல்லா கவனிங்க, சுலைமான் இப்னு சுஃபியான் அல் மதனி முன்கருல் ஹதீஸ், திருமிதியில 3373வது ஹதீஸ். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்தார்கள் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அதுக்கு துவா ஓதுனான்னு வருது பாத்தீங்களா, அந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஹதீஸுமே வந்து லைஃப் தான். அண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறையை பார்த்தாங்களோ, பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு துவா ஓதுனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி ஹிலால், அந்த துவா வரும். அந்த துவா இருக்குதே, அது லைஃப் ஆன ஹதீஸ், அது முதல்ல தெரியும், அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம வந்து கணிப்பு தேவையில்லை, காலண்டர் தேவையில்லைன்னு சொல்றோமா இல்லையா? இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? 10:5 என்ன சொல்லி காமிக்கிறான்? ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஆ வல் கமர நூரா. அல்லாஹ் என்ன செஞ்சா? சூரியனை வந்து பிரகாசமாக்குனா, சந்திரனை வந்து ரிஃப்ளெக்டர் ஆக்குனா, அதாவது அந்த ஒளியை வாங்கி தரக்கூடிய நூறு ஆக்குனா, அல்லாஹ் தஆலா ஆக்குனா. வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத சினீன வல் ஹிசாப். தெளிவா தான் பார்க்கணும் அந்த இடத்துல. இந்த அல்லாஹ் சந்திரனை சொல்லி என்ன சொல்றான்? இந்த சந்திரனை வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் நாங்க ஆக்கி இருக்கிறோம். எதற்காக? ஏன் அது ரிஃப்ளெக்ட் பண்றோம் நாங்க ஆக்கி இருக்கிறோம்? சூரியன் மாதிரி அதுவும் அப்படி ஒளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதானே? இதை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ற அல்லாஹ் ஆக்குனா, அதுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் வகத்தரஹு மனாசில. அதுக்கு பல மன்சில நம்ம நினைச்சிருக்க அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு மன்சில் இருக்கு. எதுக்காக? லிதஅலமு அதத சினீன் வல் ஹிசாப். நீங்க என்ன செய்யணும்? வருடங்களுடைய எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்காக, அதே போல கணக்கிட்டுக் கொள்வதற்காக. மா ஹலகல்லாஹு ஸாலிக இல்லா பில் ஹக். அல்லாஹ் என்ன செய்ய கிடையாது, வந்து வீணா படைக்கல, அல்லாஹ் வந்து தக்க காரணத்தோட படைச்சிருக்காங்க. இல்லா பில் ஹக் மொழிபெயர்க்கும் போது நிறைய பேர் என்ன செய்வாங்க, உண்மையை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கான், உண்மையை கொண்டு படைச்சிருக்கான் மொழிபெயர்த்திருப்பாங்க. மொழிபெயர்ப்பில் அப்படித்தான் இருக்கு. உண்மையை கொண்டு கிடையாது, தக்க காரணத்தோடு. இந்த இடத்துல இந்த இல்லா பில் ஹக் என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து இந்த இதை சந்திரன் ஏன் படைச்சிருக்கான்னா தக்க காரணத்தோட. என்ன காரணத்தோட? நீங்க அறிஞ்சுக்கிறோம். எதை அறியணும்? ஆத சினீன், வருஷத்தினுடைய எண்ணிக்கை, அதே போல அவனுடைய கணக்கு, இதை அறியணும். அதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தெளிவா நம்ம அல்லாஹ் தான் சொல்லி காமிக்கிறான். அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அதை விட்டு வைக்கலாம்? ஏன் நம்ம கணக்கு பார்க்காம இருக்கணும்? ஒன்னும் யோசிக்கணும் நாம. அதே போல பாருங்க, அந்த இன்னொரு வதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அந்த பிறையை பார்த்தாங்க, 2ஆம் நாள் பிறை 3ஆம் நாள் பிறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது முஸ்லிமுடைய ஹதீஸ் 1820. அது சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அது முதல் பிறைன்னு சொன்னாங்க. ஒரு கருத்து யாரோ சொன்னாங்க, நான் நோட் பண்ணியிருக்கேன், யாருன்னு தெரியல. முதல் பிறைன்னு சொன்னாங்க. முதல் பிறை ரசூல் அங்க இப்னு அப்பாஸ் சொல்லல. என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ மத்தஹு லிருயா ஃபஹுவ லிலைலத்தி ராயிதுமுஹு லிலைலத்தின் ராயிதுமுஹு. அது எந்த இரவுல நீங்க பாத்தீங்களோ, இந்த நாள்ல பாத்தீங்களோ அந்த நாளுக்குரியதுதான். அவங்க அப்படித்தான் சொன்னாங்களே தவிர முதல் நாள் பிறைன்னு அவங்க சொல்ல கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்க நமக்கு தெளிவா தெரியுதுங்க. கணிப்பு தான் நமக்கு சரியாக தெரியுது. ஏன்னா காலையில் அதிசயம் சொல்லி முடிச்சிருங்க, அதிசயம் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன நினைச்சோன்னா உங்களுக்கு நம்ம எதை புரியணும் அப்படின்னா சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை புரியணும். நான் யாரும் தப்பா சொல்லி நினைச்சுக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரை நமக்கு சயின்ஸ் சரி ரொம்ப குறைவுங்க, ஜிகே ரொம்ப குறைவு.
எஜுகேஷன் ரொம்ப குறைவு, நம்ம குறைவாக தான் படிச்சிருக்கிறோம். இதனால நமக்கு புரிய மாட்டேங்குது, பிரச்சனை தான். நான் தான் பழசை அமீர் சாப்பிட்ட சொல்லி காமிச்சேன். இந்த தாயிலாம் இருக்கிறாங்க இல்லைங்க, முக்கியமான மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ அல்லது ஒரு ஏதாவது ஓஎஸ் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க, கோர்ஸை போட்டு விடுங்க, எல்லாரும் படிக்கட்டும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? படித்தா தான் தெரியுங்க, நமக்கு படிக்கணும், பல விஷயங்களை படிக்கணும். அதுக்காக குர்ஆன் ஹதீஸ் மட்டும் படித்தா நம்ம அறிவு இல்லாமல் ஆயிரம் அர்த்தம் கிடையாது. உலகத்தில் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்மள ஒரு அஸ்ட்ராமர் இருந்தால் இன்னைக்கு என்ன செய்வோம், கிளியர் பண்ணிடுவோம், இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு அஸ்ட்ராமர் மாதிரி யார் இருக்கா? 2 பேரும் இருக்காங்க. அஸ்ட்ராமர் யாரு? ஒன்று நம்ம சிராஜ், அப்புறம் நம்ம அலி மலிக் ஃபான் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம்? நேரடியாக அஸ்ட்ராமர் நம்ம மாறலை. எப்போ நம்ம மாறுவோம்? நம்ம அதை பற்றி ரெஃபர் பண்ணணும், படிக்கணும், அப்போ தான் மாற முடியும். ஆக இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது, கணிக்கிறது தான் சரியானது. அப்போ அதை கணிக்கிறதுக்கு நம்ம ஏன் வரக்கூடாது? தூக்கி போட்டு கண்டுபிடிக்க வரக்கூடாது. ஏன்னா எந்த பிரச்சனை இல்லை நமக்கு, இதில் தான் எந்த பிரச்சனையும் வரல. எனக்கு இல்லைன்னா ஒன்றும் அதிகம் விளக்கம் கொடுக்க வேண்டிய எனக்கு தான் தெரியல. ஏன்னு சொன்னார், தெளிவாக இருக்கு, ரூயாங்கிற அர்த்தம் இருக்குது. அது சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் குர்ஆன்ல பார்க்கும்போது தெளிவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில 1913 ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. நமக்கு 1913 ஹதீஸ் இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. இதுவோ மற்ற ஹதீஸ்லாம் பார்க்கும்போது நீங்க எங்கேயுமே தடை இல்லைங்க. முதல்ல அதை பார்க்கணுங்க. எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை சொல்லியிருக்காங்களா? கணிக்க கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? செய்தியை வந்து நீங்க எடுக்கும்போது இவ்வளவு தூரத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கேட்டாமல் நம்ம கேட்டோம், பல சமயம் கேட்டிருக்கிறோம். கிராமவாசி வந்து சொன்னாங்க, வாகன கூட்டம் வந்து சொல்லிச்சு. அப்ப நம்ம என்ன கேட்டோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரத்து வந்தீங்கன்னு கேட்டாங்களான்னு கேட்டோம். அதே கேள்வி இப்ப நம்ம கேட்கிறோம். கணிக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல 2 இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லல. அப்ப ஏன் கணிப்புக்கு வரக்கூடாது? அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? இதெல்லாம் பார்க்கணுங்க. எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு நிலைமையை பார்க்கணும், அஸ்ட்ரானமர் பார்க்கணும். இன்னைக்கு அஸ்ட்ரானமிக்கு உள்ள ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்னென்ன இருக்கு உண்மையெல்லாம் பார்க்கணும். குர்ஆனை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம சொல்றோம், குர்ஆன் நல்லதா சொல்லி காமிக்கலாம். அஃபலா யன்துருன இலல் கைஃப குலிகத் வைல ஸமாய் கைஃப ருஃபியத். நாம சொல்றோம், வானத்தை பாருங்கள் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் வானத்தை பாருங்கன்னு சொன்னா? எல்லாரும் பார்க்குறோம், அண்ணன் பார்த்துட்டு போறதா? அல்லாஹ் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது அல்லாஹ்தால சொல்ல கிடையாது. வானத்தை பத்தி நீங்க ஆய்வு செய்யுங்க, விண்களை பற்றி ஆய்வு செய்யுங்க, அதான் அர்த்தம். ஏன்னா ஒன்னு சொல்ற அஃபலா யன்துருன இலல் கைஃப குலிகத்னு சொன்ன உடனே ஜுவாலஜியை பத்தி நீங்க ஆய்வு செய்யுங்கள் சொல்றமா இல்லையா? ஜுவாலஜியை பத்தி ஆய்வு செய்யுங்க, அதான உண்மை. இந்த வசனத்துக்கு ஒட்டகத்தை பாருங்க, வாழை பிடிச்சி காலை பிடிச்சி பாக்குறத அது இல்ல. ஜுவாலஜியை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கங்க. உங்க ஒரு கூட்டத்தில் நினைச்சு ஒரு கூட்டம் இருக்கணும், அது ஜுவாலஜி படிச்சிருக்கணும். வைல ஸமாய் கைஃப ருஃபியத், வானம் உயர்த்தப்பட்ட நீங்க பாருங்க எவ்வாறு இருக்குன்னு பாருங்க. நீங்க அஸ்ட்ரானமி படிக்கணும். வயலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலை எவ்வாறு நடப்பட்டிருக்குது. வயல் அரிலி கைஃப சுத்திஹத், இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யணும்? நீங்க ஜியோகிராஃபி படிக்கணும். இதாங்க அர்த்தம். நீங்க ஜியோகிராஃபி படிங்க, இது படிங்க. அதே போல அல்லாஹ் என்ன செய்யறான்? பிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அங்க என்ன அர்த்தம்? எம்பிராலஜி நீங்க படிங்க, கருவியலை பற்றி நீங்க படிங்க, தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் படிக்கிற அர்த்தம் கிடையாது. உங்க சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் படிச்சிருக்கணும், சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ள நீங்க பாருங்க எத்தனை அத்தாட்சி இருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? ஹியூமனை பத்தி நம்ம படிக்கணும். ஹியூமன் பாடி என்ன, அதுக்குள்ள உள்ள ஒரு பார்ட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது, இதை பத்தி படிக்கணும். இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? விட்டுறோம். மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுத்தது, மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுத்தது, பிசினஸ் கற்றுக் கொடுத்தது, அதே போல இன்னைக்கு டைம் கீப் அப் பண்றது கற்றுக் கொடுத்தது, பஞ்சுவாலிட்டி கற்றுக் கொடுத்தது, இப்படி எல்லாமே இஸ்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா அல்ஜிப்ரா, அல்கமி, அல்காஹல் எடுத்துங்க. கெமிஸ்ட்ரி யார் கற்றுக் கொடுத்தா? நம்ம கற்றுக் கொடுத்தோம். அல்கமி அல்கீமியாயின்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஆல்காஹல் சொல்றானே இல்லையா? அல்கஹல் தான் ஆல்கஹாலா மாறி இருக்கு இன்னைக்கு. அதே போல அல்ஜிப்ரா, அல்ஜபர் என்ன உடஞ்சு 2ஆ பொறுத்துறது, அதே அல்ஜிப்ரா, அல்ஜபர். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரபு வார்த்தைகள் தான். நம்ம வேகமா சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, கேமல் இருக்குல்லங்க. கேமல்ங்கிற வார்த்தை எந்த வார்த்தை? CAMEL, கேமல் எழுதுமா இல்லையா? எந்த வார்த்தை? அரபி வார்த்தை, ஜமல். காலப்போக்கில் கேமல் மாத்திட்டு போயிட்டான். இப்படி எல்லாம் இங்கிருந்து போயிருக்கு, எல்லாமே தெரியும் நமக்கு. நம்ம என்ன சொல்றோம் கடைசியா சொல்லும் போது? இல்ல நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம உம்மி சமுதாயம் எப்படி முதல் மெடிக்கல் காலேஜ் கட்டுச்சு உலகத்துல? உம்மி சமுதாயம் எப்படி முதல் உலகத்துல வந்து ஒரு பெரிய லைப்ரரி உண்டாக்குச்சு? உம்மி சமுதாயம் எப்படி இன்னைக்கு உலகத்துல எல்லா மொழியும் ஒன்று சேர்த்து ஜீரோவை கண்டுபிடிச்சிச்சு? ஜீரோ சாதாரண விஷயம் நினைக்கிறோமா நம்ம? அப்படி கிடையாது. நீ சொல்றமா இல்லையா? சொல்லும்போது சொல்றாங்கல்ல, அமாவாசை எடுக்கிறாங்கன்னு சொல்லி. அமாவாசை பாட்டினாம எத்தனை அதெல்லாம் யாருங்க சொல்லி கொடுத்தாலாம்? இங்க அமாவாசை யாரும் எடுக்கிறது கிடையாது. கடைசியில வந்து ஒரு நாள் ஜீரோ வரும், ஒரு ஜீரோ ஒன்று வரத்தான் செய்யும். ஜீரோ கிடைத்தாலும் முதல் நாள், அவ்வளவுதான். 29 பிறை அந்த மாசம் முடியுதா? 29 ஜீரோ. 30 அந்த மாசம் முடியுதா? 30 ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் என்ன செய்ய கிடையாது. அமாவாசை எடுத்துட்டு உள்ள போத்திட்டு வாழ்ந்து இது இல்லை. அமாவாசை நம்ம நம்மளா உருவாக்கிக்கிட்டோம். அமாவாசை போட்டதை இங்க போட்டு வைக்கிறாங்க. யார் போட்டு வைக்கிறா? இந்து போட்டு வைக்கிறாங்க. அது எங்கேயுமே இல்லை. நம்மள உருவாக்கி என்ன செய்யணும் கேட்ட? அமாவாசை ஒன்று சொல்லிக்கிறோம், பாட்டனம் ஒன்று சொல்லிக்கிறோம். புதன்கிழமை 10ஆம் தேதி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து புதன் 10, வியாழன் 11, வெள்ளி 12, சனி 13, ஞாயிறு 14. அதாவது 10ஆம் தேதி அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி. இப்படிங்க அது பெருநாள் கொண்டாட முடிஞ்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, தெருக்களில் போகும்போது லேடிஸ் தான் கத்துறாங்க. வீட்டில் அங்கே உட்காந்துட்டு எல்லாம் கத்துறாங்க. அவங்களுக்கு என்ன ஆத்திரம்னு சொன்னா, வீட்டில் அவங்க மாவாட்டி வச்சிருந்தாங்க, பலகாரத்துக்கு போட்டு வச்சிருந்தாங்க, கறி வாங்கி வச்சிருந்தாங்க, சமைக்க முடியல. என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லும் போது
எவங்க அந்த காசி இப்படி சொல்றாங்க, எவனா காசியா, அது காசின்னு சொல்ல தெரியல, ஹாஜியார். எவங்க அந்த ஹாஜியாரு? அவன் என்ன டெல்லி ஹாஜியா மெட்ராஸ் ஹாஜியான்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்மளை போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பெண்களாம் கத்துறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு புரிய கூட அவங்களுக்கு புரியல. அது தெளிவா சில பெண்களாம் கேட்கறாங்க, அமாவாசை என்னைக்குங்க? ஆமா, அமாவாசை வந்து புதன்கிழமை தானங்க, எப்படிங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு? அப்ப நம்ம யோசிக்கணுங்க. நம்ம இவ்வளவு தூரத்துக்கு சமுதாயம் பின்னால போயிருக்கு. அப்ப சமுதாயத்தை, இந்த பின்னால போயிருக்க சமுதாயத்தை, இந்த அளவுக்கு தாழ்ந்திருக்க சமுதாயத்தை பிற விஷயத்துல நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த இன்னும் அந்த வசனத்தை எல்லாம் பயந்துக்குங்க. இதை யாரையும் அச்சுறுத்தலுக்காகவோ யாரையும் வந்து நம்ம இது பண்றதுக்காக களங்கப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இல்ல. உடனே நினைச்சிட கூட பாருங்க குஃப்ர்னு சொல்றாங்க, அப்படியே எண்ணத்துல சொல்றது இல்லைங்க, வல்லாஹி இல்லைங்க, அந்த எண்ணத்துல சொல்றது இல்லைங்க. நம்ம நேர்வழியை பின்பற்றணும், சரியா பின்பற்றணும். அதுக்காக சொல்றோம். இப்போ வந்து ஒரு கேள்வி வர்ற நாளைக்கு, இப்போ வந்து இதை வந்து மீறி வந்து தலைமை வந்து இப்போ எல்லாம் ஆய்வு செஞ்சு கரெக்டாக அறிவிக்க தான் செய்யும். இதில் கூட சில கேள்வி வந்துச்சு முதல்ல எல்லாம். ஏன்னா மதுரையிலே ஒரு பிரச்சனை வந்துச்சு, தலைமையை மீறி தான் நீங்கள் செய்றீங்கன்னு சொல்லி. முதல்ல நோம்பல வைக்காம இருந்த சமயத்தில் தலைமையை நீங்கள் மீறீங்க அப்படின்னாங்க. நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க, ஹதீஸ்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க, என்ன சொல்லிக் கொடுத்தீங்க? தலைவர்கிட்ட குஃப்ரை காணாதவரை என்ன செய்யாதீங்க, என்ன செய்யக்கூடாது? குஃப்ரை காணாதவரை விட்டு பிரியக்கூடாதுல்ல. குஃப்ரை பார்த்தா விட்டு பிரியலாம்னு இருக்கா இல்லையா? அந்த விஷயத்தை விட்டு பிரிஞ்சு அவ்வளவுதான். என்ன செஞ்சா அதில் வந்து கட்டாயம் இல்லைங்க, நான் நோன்பு வைக்க மாட்டேன். அக்கா விட்டு பிரிஞ்சாங்க ஃபித்னா கிளப்பி தொழுவெல்லாம் நடத்தல, வேறு தனிப்பட்ட முறையில் நடத்த கிடையாது. அந்த சமயத்தில் நான் எனக்கு முடியல, எனக்கு குஃப்ர் செய்ய முடியாது. இந்த விஷயத்தில் குஃப்ரா நீங்கள் செய்றீங்க, உங்களுடைய செயல்பாடு குஃப்ராக நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வேணும்னு செய்யல, நீங்களும் நீங்கள் புரிஞ்சுங்க, நான் செயல்படுவோம்னு சொல்லி சொல்லணும் அன்னைக்கு வந்து. அதனால இந்த வசனத்தை நம்ம அஞ்சனுங்க. அப்ப எந்த காரணத்தை கொண்டும் நாம பிறை விஷயத்துல தவறு செஞ்சிடக்கூடாது. இந்த ஒரு நோக்கம் தான். இதுல வந்து என்னென்ன விளக்கம் வேணுமோ விளக்கங்களை கேளுங்க, சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து ஒரு சிட்டிங் போடலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பிறை விஷயத்துக்கு வரும்போது என்ன செய்யுங்க, அமீர் சாப் என்ன செய்யணும், அந்த மாதிரி கூட்டம் கூட்டினீங்கன்னா முதல்ல கருத்துக்கள் எழுதி வாங்கிடணும். கேட்டா தப்பு கிடையாது, ஒரு 2 பக்கத்து கருத்து எழுதி சொல்லுங்க. எப்படி ஆக்டிவா இருக்கிறது? எங்க அமைப்பில் இருக்கணும்னு சொன்னா ஒரு பேருக்கு வரணும் போறோம், அப்படி அமைப்பில் இருக்கு, அது கிடையாது. அமைப்பில் இருக்கிறது விஷயத்தை பத்தி ஆய்வு செய்யறோம். இதெல்லாம் ஆய்வு கூட்டம், சாதாரண கூட்டம் கிடையாது. இதை மற்ற பயன் மாதிரி ஒரு பயன் பண்ணிட்டு போறது, உட்காந்து பேசிட்டு போறது கிடையாது. ஆய்வு கூட்டம். ஆய்வு கூட்டத்துக்கு வரக்கூடிய என்ன செய்யணும், நல்லா ஆய்வு செய்யணும். ஹதீஸ் எடுத்து ஆய்வு செய்யணும், மற்ற விஞ்ஞான கருத்துக்கள் எடுத்து ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு ஆய்வை சமர்ப்பிக்கணும் கொண்டு வந்து. அப்பதான் நம்ம சாதிக்க முடியும். அது இல்லாம வந்து உட்காந்துருப்போம், சொன்னோன்னு அவர் ஒன்று சொன்னாரு, கவுண்டர் கொடுப்போம், அதுக்கு 2 கருத்து எழுதுறது. நீங்க எப்படி சொன்னீங்க, இப்படித்தான் கருத்து, இது இல்ல. நான் 2 நாள் உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? இதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி நேற்று நைட்ல இருந்து உட்காந்து நைட்லாம் பார்த்து எல்லாத்தையும் பிரட்டி, ஹதீஸ் எல்லாம் பிரட்டி, இந்த விஞ்ஞான கருத்துக்கெல்லாம் பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? சரியான கருத்து சொல்லணுங்கிறக்காக தான். அதே போல பல காலமா அலிமணி பண்ணு கட்டிட்டு இருக்காரு, சிராஜ் பரட்டிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன? சரியா சொல்லுங்கிறக்காக. அப்போதுமே அமீர் சாப் அடுத்தலாம் கூட்டம் போடும்போது முதல் எழுதி கருத்துக்கு எழுதி வாங்கிடணும். சும்மா எழுதி கொடுங்க, கொடுக்கலாம் விட்டுருங்க, வந்து பேசட்டும், யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். அப்போ இன்னும் நல்லா இருக்கும், கருத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கருத்துக்கெல்லாம் வரும்போது தான் தலைமைக்கு ஒரு ஃபைல் சேரும். தலைமையில் ஒரு ஃபைல் இருக்கா அமீர் சார்? தலைமையில் ஃபைல் இருக்கா? கணிப்பை பத்தி ஃபைல் இருக்கா? தெரியல. அப்போ இன்னும் யாரெல்லாம் கருத்து சொல்லலாம், கருத்துக்களை ஒன்று சேர்க்கலாம், நம்ம நல்ல ஒன்று சேர்க்கலாம் சோர்ல. அப்போ மொத்தம் இன்ஷா அல்லாஹ் கணிப்பு தான் சரியானது இன்னைக்கு உள்ள கால சூழல்ல. அது குர்ஆனுக்கு எதிரானதல்ல. எனவே கணிப்பின் அடிப்படையில் செயல்பட கேட்டுக்கொண்டு முக்கியமான விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். யார் இன்னைக்கு தத்தம் பதின்னு சொல்றாங்களோ அவங்களும் கணிப்பை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. சொல்றது வெளியே போய் சொல்றாங்க, பிறை பார்க்கிறோம், பிறை பார்த்து செய்தி கேட்கறங்கிறது எனக்கு தெரிஞ்ச எல்லாமே போய் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லுவேன். ஏன்னு சொன்னா சிவாசி காலண்டர் என்னைக்கு வந்து பெருநாள் போறோம், அனைத்து பெருநாள் கொண்டாடுறாங்க. என்னைக்கு நோம்பு ஒன்று போறோம், அனைத்து நோம்பு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதே போல நமக்குள்ள யாரெல்லாம் வந்து சொல்றாங்களோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காலண்டர் வச்சு கரெக்டா பார்த்து காலண்டர் ஒத்து தான் வருது. அப்ப ஏன் நம்ம வந்து வேஷம் போடணும்? நான் கணிப்பை பின்பற்றுறது இல்ல, கணிக்க மாட்டோம்னு ஏன் சொல்லணும்? இது கணிக்கத்தான் செய்யறோம். அந்த அமீர் சார் சொன்ன மாதிரி எது சரி கணிப்பு அதை ஆய்வு செய்யுங்க. கடைசியா உட்காந்து டேட் லைனை பத்தி என்ன, டேட் லைன் எப்படி எப்படி போடப்பட்டுச்சு, டேட் லைன் எந்த பக்கம் நம்ம கணக்கு எடுக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, டிசி சார் சொன்னார்ல, அங்க வந்து பிறை பார்த்துட்டாங்க, இங்க வந்து பகல் வருவோம், நம்ம அடைய முடியாது, உலகத்து ஒரே நாள் வரை வரான்னு சொன்னாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதுதான் அல்லா தஆலா சொல்லி காமிக்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. பிறை பார்த்த செய்தி வருது, யார் நைட்ல வர்றாங்களோ அடுத்து ஃபஜ்ர்ல வர்றாங்களோ அவங்க உள்ள வந்துகிட்டே இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்ப 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க, ஒரு நாளைக்குள்ள உள்ள வந்துடுறாங்க, யாரும் வராம வெளியே போக போறது இல்ல. அப்ப இந்த அடிப்படையில் வந்து அடுத்து என்ன செய்யுங்க, அடுத்த ஆய்வு கூட்டத்தை போடுங்க. அந்த ஆய்வு கூட்டத்துல என்ன செய்யலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஏன்னா சிலர் சொல்லுவாங்க மக்கால் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கருத்துக்கெல்லாம் ஏற்கனவே வெளியிட்ட கருத்து தான். மக்கால் வந்து பல சிட்டிங் உட்காந்துருக்காங்க. அந்த சிட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சமயம் என்ன பண்ணிருக்காங்க, பேசும்போது நம்ம வந்து விஞ்ஞான கருத்து எடுத்துக்கலாம், கணிப்பு எடுத்துக்கலாம்னு ஃபர்ஸ்ட். அது எத்தனைங்க, 1418 இருந்து 22 வரைக்குமா, 19 வரைக்கும். 19க்கு பிறகு 22 வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, கண்ணில் பார்க்கணும் அது செய்தி. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இல்ல கண்ணில் பார்க்கறதும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி இது பண்ணாங்க. கடைசி என்ன இதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா கணிப்பு கூடும். அதான் கடைசியா உள்ளதான ரிப்போர்ட், கடைசியா உள்ளது அது வந்து 1429 வரைக்குமா இருக்கு, 23 அப்புறம் 29 வரைக்கும் நிலையில இருக்குது. இப்ப 23 அப்புறம் நிலையில இருக்கு. என்னன்னு சொன்னா வந்து கணிப்பு ஏத்துக்கலாம் அந்த நிலையில வந்திருக்காங்க.
ஆக இந்த முறையில் நம்ம பின்பற்றணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம நேர்வழி தவறாமல் இருக்கலாம். இதை பற்றி இன்னும் நல்லா யோசிங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. துவா செஞ்சு அல்லாஹ் வந்து நமக்கு நம்முடைய இதயத்தை விரிவடை செய்யட்டும், நம்ம அறிவை நல்லா இன்னும் அல்லாஹ்ல விரிவடை செய்யட்டும், நமக்கு நேர்வழி காட்டணும்னு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நேர்வழி கொடுப்பான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நேரமாகிக் கொண்டு போகிறது. இந்த அமர்வை பொறுத்தவரையில் நமது ஜம்மியாவோட தொடர்புள்ள ஆட்களை தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதிகமாக கூட்டிருக்கிறோம். நம்ம ஜம்மியாவுடைய நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, தாயிகள், இன்னும் ஜம்மியாவோட தொடர்புள்ள நம்மளோட நெருங்கி நம்மளுடைய பிரச்சார பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், மார்க்க விஷயத்தில் நம்மளோட ஒத்துழைக்கக்கூடிய அந்த மாதிரி இந்த சகோதரர்களை தான் கூட்டுறீங்க. அந்த அடிப்படையில் தான் ஜம்மியாவில் பொறுப்பில் இல்லாத சில சகோதரர்களையும் நம்ம நினைச்சிருக்கிறோம், அழைத்திருக்கிறோங்கிற சிலருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம். இந்த விஷயத்தில் நிறைய தன்னுடைய முழு நேரத்தையும் இதிலேயே செலவு செய்து அதை பற்றி ஆய்வு செய்து அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி இந்த பிறை சம்பந்தமான விஷயங்களை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸில் ஆய்வு செய்து சிலர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துறையில் சில ஈடுபாடுகளை கொடுத்துருப்பான். அந்த மாதிரி சிலருக்கு விவசாயத்தை கொடுத்துருப்பான், சிலருக்கு மருத்துவத்தில் கொடுத்துருப்பான், அதனால சிலது கல்வியில் கொடுத்துருப்பான், சிலது வழக்கு சம்பந்தமான வழக்கை பற்றி ஆய்வுகள் இப்படி ஒவ்வொரு ஆளும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இதுலேயும் சில ஆறுகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த ஆய்வுகளை பற்றி நம்ம சொல்லும்போது எது நல்லதுங்கிறத நம்ம ஜீரிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு பஷ்ஷிரி பாதில்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தமிஊன, செய்திகளை கேட்கணும், அவங்க சொல்லக்கூடிய என்னங்கிறத காது திறந்து வச்சு கேட்கணும், நல்லதை எடுத்துக்கிடணும். அந்த அடிப்படையில் இந்த துறையில் நீண்ட நாட்களாக ஈடுபாடு கொண்டு மக்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அலி மலிக்பான் அவர்கள் இந்த விஷயத்தில் பல நாட்களாக அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லப்படாத செய்திகளை எல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லப்படாத செய்திகள் சில அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் விளக்கம் கொடுப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் ஃபகால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஸதகல்லாஹு. பிரியமுள்ள சகோதரர்கள், இந்த பிறை விஷயத்திலே ரொம்ப காலமாக நான் படித்து வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்தினுடைய பழக்கம் எனக்கு இருக்கிறது. இதிலேயே மூழ்கி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறேன். நேவிகேஷன் என்ற துறையிலே 16வது வயசிலே நான் படிச்சிருக்கிறேன். இந்த எந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ அது சூரியனே, சந்திரனே, நட்சத்திரங்களே வச்சு கணக்கிட முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். வேண்டியிருந்தால் உங்களுக்கு காணிச்சிடுறேன். அப்போ அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. குர்ஆன்லேயும் இது அல்லாஹ் நமக்கு தெரிவிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அரபிகள் இந்த அஸ்ட்ரோனமியை டெவலப் பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்தாலும் அதிகமான நட்சத்திரங்களுடைய பேர்கள் அரபியில் தான் இருக்கிறது. அப்போது அவங்க தான் முதலாக இந்த இதை ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணாங்க. இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. அவங்க விரலை வச்சு தான் 4 விரல் 8 விரல், அது 4 விரல்னு சொன்னால் இது வானத்தில் 40 நிமிஷம் அளவு. இப்போ இந்த மாதிரியான கணக்குகள் இருக்குது. ஒன்றும் இல்லாமலேயே நமக்கு இதெல்லாம் அளக்க முடியும். அந்த அளவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கைகளையும் நம்ம இதையெல்லாம் அமைச்சிருக்கு. அப்படி வரும்போது நான் இப்போ சொல்ல போனேன், அதாவது நம்மளால் முஸ்லீம் என்று சொல்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்பட வேண்டியிருக்கு. இப்போ நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் சென்னைக்கு போயிட்டுருக்கிறோம். சிராஜ் பாய் டிக்கெட் எடுத்தார். நாங்கள் இதில் ஏறினோம். அப்போ அவர் சொன்னாங்க, உங்கள் வயசு தப்பாக போட்டிருக்கு, சொல்லிக்கிடுங்க. என்கிட்ட டிக்கெட்டும் தரவில்லை, அவங்க எடுத்து தான் டிக்கெட்டு இருந்தால் அந்த ஆள் வந்தார். அவர் ஒரு பட்டர். நம்மளை விட நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும். நம்மளும் அப்படித்தானே இருக்கிறது. ஷித்தாவல் குஃபார் யுஹமா பைனா, அதே அடிப்படையில் தான் அவங்களுக்கு பிறகு சொல்ல முடியாது. அந்த ஆள் பார்த்து, உங்கள் வயசு எத்தனை? நான் சொன்னேன், என் வயசு இவ்வளோ. இல்லை, இதில் இப்படி தான் இருக்குது. அது நீங்கள் இல்லை, வேறு யாரும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். கடைசி இல்லாமல் பேச முடியாது இல்லையா, அம்மாவுக்கு தப்பு இருக்கு. அப்போ ஃபைன் போட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாமல் இருந்தால் வயசு படி நம்மளால் சொல்ல முடியாத அளவில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம உண்மை சமுதாயம் சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது
இந்த மாதிரியான செய்திகள். இப்போ வரும்போது வேறொருத்தர் கேலிக்கட்டில் இருந்து டிக்கெட் எடுத்தார், அதுலேயும் 48 வயசு போட்டிருக்கு. ஆனால் அந்த இதில் வந்து நான் ஏசி இதில் தான் வந்தது. அந்த ஆள் ஒன்றும் கேட்கவும் இல்லை, சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டார். கடைசியில் இங்கே திருச்சியில் இறங்கின உடனே அவன் கேட்குறான், இது என்ன உங்கள் வயசு இப்படி போட்டிருக்கு, தப்பாக இருக்குது. அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி வச்சு பாருங்க, கடைசியில் விட்டுட்டான். இந்த மாதிரியான இதுகள் இருக்கும்போது கணக்கு கூடாது நம்ம சொன்னால் நம்ம வருஷக்கணக்கு எப்படி போடுறது நம்ம தெரியும். நமக்கு வந்து இந்த கிரிகோரியன் கலண்டரோ அல்லது இந்து கலண்டரோ பயன்படுத்த முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்காங்களா? அவங்க என்ன செய்தாங்க? எந்த இது கணக்காக எடுத்தாங்க? சந்திரனை தான் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது சந்திரனுக்கு கணக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் குர்ஆன் கணக்கு இருக்கு, கணக்கு எல்லாம் சொல்லு. இப்படி இருக்கும்போது இந்த கணக்குகள் நம்மளில் சிலர் படிக்க தான் செய்யலாம். கணக்கு இல்லாமலே ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து சஹாபிகள், நிறைய சஹாபிகளுக்கு பிறை எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். அது நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தால் தெரியும். நம்ம காலத்தில் கூடி பிறையை எப்படி பார்க்கலாம் என்பது தெரியும், ஆனால் இப்போ யாருக்கும் தெரியாது. இப்போ அதிகமான ஆள்கள் சவுதி அரேபியாவில் கூடி இது எப்படி பார்க்குறது அவங்களுக்கும் கூடி தெரியாது. இப்போ அந்த ஆராய்ச்சி காலத்தில் வந்து இவங்க வந்து 100 வருஷம் தான் இந்த ஆராய்ச்சிக்கு ஆச்சு. அவங்க ஃபஸ்ட்டு முதலே கிரைஸ்தவர்களும் ஜூதர்களும் தான் இந்த கணக்கு எல்லாம் ஏற்படுது. இங்கே பார்த்தாலே தெரியும், ஹிஜ்ரா கலண்டர் ஹிஜ்ரா 1 முதல் 2000 வரை போட்டிருக்கிறது ஜூதர்கள் கணக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த கணக்கை தான் இப்போ உள்ள நம்ம ஆய்வாளர்கள்லாம் கணக்கு போடுறாங்க. நிறைய புக்ஸ் எழுதியிருக்கு. நான் சவுதி அரேபியாவில் போனேன், அஸ்ட்ரோனமி டிபார்ட்மெண்ட் போனால் அங்கே ஹசன் பசூரான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த கணக்கு தான் சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்கின கணக்கு தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கணக்கு எல்லாம் அந்த மாதிரி கணக்கு இல்லை. அது வந்து எப்போவுமே 2 நாள் பிறகு இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்க, திங்கட்கிழமை பிறந்தாங்கன்னு இருக்கு. நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது அது 12 கிடையாது, 14 தான் திங்கள் வரும். அப்போ அது வந்து பழைய கணக்கு, இந்த ஜூதர்களுடைய கணக்கு. அந்த காலத்தில் இருந்த கணக்கின் படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 பிறந்தாங்கன்னு சொல்கிறது. 2 நாள் பிறகு அதே கணக்கு தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். 2 நாள், ஒரு நாள் எப்பவும் பிந்தி இருக்கும். அதே கணக்கில் தான் இப்போ பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே, டாக்டர் இலியாஸ் தான் அதுக்கு தலைவர். மக்காவில் வந்து 1420 வரைக்கும் உள்ள அந்த உம்முல் குரா கலண்டர் வந்து சரியான கணக்கின் அடிப்படையில், அதாவது அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் படியே இருக்குது. அந்த 1420 வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டு அங்கே பிற தெரியாதுன்னு சொல்லி ஒரு கருத்து வந்து டாக்டர் கர்தாவி ஒரு ஃபத்வா இறக்கினார். அந்த ஃபத்வாவில் வந்து ஷேக் உத்தைமீன் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய ஒரு ஃபத்வாவும் கூடி சேர்த்துனது. இந்த ஃபத்வா இவர் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அதில் சொல்கிறது, அதாவது ஒரு சூரிய கிரகணம் நடக்கும்போது உங்களுக்கு இரவாக இருந்தால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகாது என்று ஷேக் உத்தைமீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு ஃபத்வா கொடுத்ததாக அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபத்வாவை வந்து டாக்டர் கர்தாவி அந்த அவருடைய இதில் சேர்த்திருச்சு. இப்போ இந்த ஃபத்வாவும் இவங்க சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது மக்காவில் சூரியனுக்கு முன்னால் பிறை அடையுமானால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகாது என்னொரு கருத்து. அதில் தான் இவங்க எல்லாரும் ஆலிம்கள்லாம் குழம்பி கடைசியில் இதுவரை செய்தது சரியில்லை. அதனால் வந்து மக்காவில் வந்து சூரியனுக்கு முன்னால் பிறை அடையுமானால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகாது. இன்னும் இதை வந்து கருத்துக்கு வந்து கலண்டர் நியமத்தை அவங்க மாற்றினாங்க. அதுக்கு முன்னாலே அவங்க கலண்டர் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஆனால் கலண்டர் வந்து அஸ்ட்ரோனாமிக்கலாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன செய்தாங்க, அது தவறாக போய். அதனால இப்போ வந்து 1420 முதல் 1450 வரை உள்ள கலண்டர்கள் சவுதி கவர்மெண்ட் இந்த தப்பான அடிப்படையில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது நம்ம திருத்தாமல் இருந்துச்சுன்னா எல்லா வருஷம் வந்து இந்த பிரச்சனை முஸ்லீம்களுக்குள்ளே வளர்ந்து அது பெரிய குழப்பமாக வரும். இப்போ கம்யூனிகேஷன் ஜாஸ்தியானதுனாலே நமக்கு அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னும் இப்போ சொல்கிறோம், ஒரு நாளிலே பெருநாள் முடியாது. இப்போ முடியாத காரியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கேள்வி இல்லை. நம்ம சிந்திச்சு பாருனாலும் தெரியும். பாருங்கள், நமக்கு ஒரு பெருநாள் இருக்குது, வாரத்தில் வரக்கூடியது ஜுமா. ஜுமாவில் என்ன நடக்குது? ஜுமா நாளில் வந்து லுஹர் கிடையாது, ஜுமா தான் அந்த டைமில் தொழுகிறோம். அப்படி வரும்போது சுற்றும் ஆள்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து 2 பேர் ஒரு கூட்டுரு லுஹர் தொழுவாங்க, ஒரு கூட்டுரு ஜுமா தொழுவாங்க. இது அனிவாரியம், உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து தான் ஆகணும். அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்பொழுது? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால். அது வந்து பசிபிக் ஓஷனிலே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பெரிங் ஸ்ட்ரீட்டில் கூட டேட்டில் நின்றுருக்கிறாங்க. இதுதான் டேட்டு தொடங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்து தான் இந்த பெருநாள் நோம்பு மாறணுமே தவிர உலகத்தில் வேறு எங்கேயும் மாற்றினாலும் குழப்பம் தான். அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த டேட்டில் பற்றி அன்னைக்கே சொல்லியிருக்கு.
பட்டணம் எவ்வளோ பெருசாகி விட்டாலும் அந்த இடத்துல வந்து 2 நாள் ஜுமா இருக்கக்கூடாது. அங்கே அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கடல் இருக்க வேண்டும், இடையில தூரம் வந்து யாத்திரா தூரம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது? 100 கிலோமீட்டர் இருக்கு இடையில. கீழே உள்ளது ஐலண்ட்ஸ், அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல தான் இந்த நோன்பும் பெருநாளும் மாறணுமே தவிர வேறு எங்கேயும் மாறக்கூடாது. இதுதான் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டும், இது கொஞ்சம் படிக்க வேண்டும். இது 0வில் கொண்டு வந்தால் தான் நமக்கு என்ன கணக்கு உண்டாக்க முடியும். அந்த கணக்குகள் தான் அஸ்ட்ரோனமியிலே உண்டாக்கியிருக்கு. அஸ்ட்ரோனமியிலே ஒரு மாதம் என்ன சொன்னால் 2 தரம் மாதங்கள் இருக்கிறது. ஒன்று சினோடிக் லூனார் மந்த், மற்றது வந்து சிடேரியல் லூனார் மந்த். சிடேரியல் லூனார் மந்த்னு சொல்லக்கூடியது சந்திரன் பூமியை சுற்றக்கூடிய சரியான அளவு. மற்றது வந்து சூரியனை வச்சு இந்த இது கணக்கெடுக்கக்கூடியது, அதுதான் சினோடிக் லூனார் மந்த். இதுதான் நம்ம மாதம், அதாவது 29 30 வரும். அதாவது இது மாறி மாறி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த இது சினோடிக் லூனார் மந்த் தான். சினோடிக் லூனார் மந்த் கணக்கு பண்ணுறதுக்கு நியூ மூன் தான் பேஸு. அப்போ இங்கே இப்போ பேசப்பட்டது நியூ மூன் வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. நியூ மூன் மகாக்கு நியூ மூன் வேறு. நியூ மூனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அரபிலே இக்திரான். இக்திரான் சொல்லும்போது சூரியன் சந்திரன் பூமி ஒரு ரேகையில் வரக்கூடிய இது நடக்கக்கூடியது ஏதாவது ஒரு இடத்துல உலகத்தில். அந்த இடத்துல அந்த டைமில் வந்து சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோடில் மத்தியானத்தில் இருக்கும். அப்போ சூரியன் அடையும் போது 6 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த இடத்துல சூரியன் அடையும் போது பிற அடையிறதுக்கு இன்னும் 12 நிமிஷம் பாக்கி இருக்கு. இப்போ பெரியவர்கள் ஆலிம்கள் யூசுல் கர்லாவி போல உள்ள பெரிய பெரிய ஆலிம்கள் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் போலும் சூரியனை விட சந்திரன் பிந்தி விட்டால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகும், ஹிலால் ஆயிடுச்சு. அப்போ இது 12 நிமிஷம் இருக்கும். இது நியூ மூன் எடுத்துக்கோ. அப்போ நியூ மூன் எடுக்கிறதுக்கு தவறு என்ன இருக்கு? இது ஜூதர்கள் செய்திருக்கு, அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்ல கருத்து சரியில்லை. ஜூதர்கள் எல்லாம் வந்து வலது கையில் சாப்பிட்றதுனால நம்ம முஸ்லீம்கள் வந்து இடது கையில் சாப்பிடணுமா? அந்த மாதிரி ஒரு கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நல்ல காரியம் யார் செய்தாலும் அது நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ இவ்வளோ சொல்லி இந்த விஷயம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. படிக்கிறதுக்கு என்னுடைய இடத்துள்ள அறிவுகள்லாம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போ எனக்கு 70 வயசு ஆச்சு. எப்போ போகிற தெரியாது. அதனால இந்த அறிவை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் படிக்கிறதுக்கு ஆளுகள் வரணும். இப்படி இருந்தால் தான் இது படிக்க முடியும். இது கொஞ்சம் படித்தா தான் சரியாகும். இப்போ வந்து சவுதி அரேபியாவில் இந்த இதில் வந்து ஒரு நாள் குறையாயிருக்கு. நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க சரிப்படுத்துவாங்க. நான் மட்டும் தெரிவித்தால் போகாது. அதனால நிறைய இடங்கள் இந்த கம்ப்ளைண்ட் போகணும். நீங்கள் வந்து பெரிய பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு 16 உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதம் வந்து ஜுல்கைதா வந்து 30 மாதம். இதுக்கு 29 கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானங்களும் பூமியும் படைத்த நாளில் இருந்து 29 மாதம் எது 30 மாதம் எது நிர்ணயிச்சிருக்கிறோம். அது ஹாக்கதா அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போல எப்பவும் வராது. அந்த காலத்தில் இருந்த கலண்டரிலே 30 29 30 29 மாறி மாறி வரக்கூடிய சிஸ்டம் இருந்துச்சு. சந்திர மாதம், அது செயற்கை சந்திர மாதம், ஆர்டிஃபிஷியல் லூனார் கலண்டர். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடைஞ்சிருக்கு. அதில் வந்து எல்லா ரமலானும் 30ஆக இருக்கும், எல்லா ஷாபானும் 29ஆக இருக்கும். இந்த மாதிரி கிடையாது. மாறி மாறி இந்த வருஷம் ரமலான் 30, அடுத்த வருஷம் 30 வரணும்னு ஒரு கணக்கும் கிடையாது. அப்போ ஒரு வருஷம் வந்த அந்த சீக்வென்ஸு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் வரவே இல்லை. நான் வந்து 200 வருஷத்துன்ற கணக்கு பார்த்துருக்கிறேன். இந்த 200 வருஷத்தில் வந்து ரிப்பீட்டேஷன் கிடையாது. ஆனால் இது கணக்கு. இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு இதுதான். அது ஒவ்வொரு நாளும் மாறி மாறி தான் இருக்குது. அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள ஆளுகள் 5-6 பேராவது இது சரியாக படித்து வழங்கிட்டோம்னா மக்கள் இருந்து இது தீரும். இப்போ நம்ம இங்கே பேசின இடத்துல இருந்து நிறைய காரியங்கள் பேசினோம். அந்த சூமூலி ருயத்திஹி வாப்திருலி ருயத்தி, இதுதான் சவுதி அரேபியாவிலே கலண்டர் மாற்றுறதுக்கு காரணமானது. நான் அங்கே நிறைய இடத்துல எழுதினேன், எனக்கு பதில் வந்தது. அந்த இது கிங் அப்துல் அசீஸ் சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் அந்த உம்முல் குரா கலண்டருடைய அத்தாரிட்டி. நாங்கள் இது மாற்றுறதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சூமூலி ருயத்திஹி வாப்திருலி ருயத்தி. அப்போ நான் பதில் கொடுத்தேன். சரி, சூமூலி ருயத்திஹி வாப்திரு சரிதான். இது யார்கிட்ட சொன்னது? மக்கள் காற்று மட்டுமா? எல்லா உலகத்தோடு சொன்னதான். இதுக்கு பதில் இதுவரை அவங்க சொல்லலை. அப்போ சரி, மக்காவில் வந்து 1 மினிட் முன்னால் பிறை அடையுமானால் சூரியனை விட அந்த நியமப்படி என்ன செய்ய முடியாது? மக்காவில் அடுத்த நாள் நோன்பு பெருநாளும் ஆக்க முடியாது.
அதே இது அங்கேயே போய் இங்கே மொரோக்கோ அந்த இடத்துக்கு போய் சூரியன் அடையும் போது அந்த சந்திரன் பிறை வந்து ஒரு 4-5 நிமிஷம் பிறகு தான் அங்கே அடையும். அப்போ இதே நியமம் அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நோன்பு பெருநாளும். ஆனால் மக்காவில் என்ன செய்யணும், என்ன ஹுக்கும் கேட்டு பதில் இதுவரை சொல்லலை. இந்த மாதிரி குழப்பம் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து தவறான முறையில் இந்த உம்முல் குரா கலண்டரை வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க 1450 வரை. இப்போ இது நம்ம திருத்தாமல் இருந்துச்சுன்னா எப்படி இந்த தொந்தரவு வந்துட்டே இருக்கும். அதனால இந்த ஹஜ்ஜு முடிச்சதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு அங்கே பிளான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அங்கே எல்லாம் துவா செய்யுங்க. போய் இதை பற்றி அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. அப்போ நீங்களும் இதை பற்றி படித்து தெரிஞ்சு தெரிவிக்க வேண்டியிருக்கு. நம்ம வெப்சைட் இருக்குது www.hijracalendar.com. அதில் பார்த்தா கிங் அப்துல்லாவுக்கு கொடுத்த தந்தி அந்த சரியான செய்திகள் எல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். திரும்பி சொல்லி முடித்து கொள்கிறேன். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இதை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சு பிரவர்த்திக்கவும் உள்ள தௌஃபீக்கை சேர்ந்து அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க சகோதரர்களே, இந்த உதயம் இருக்க, உதயம் அஸ்தம், சூரியனுக்கும் உதயம் அஸ்தம் இருக்கிறது, சந்திரனுக்கும் உதயம் அஸ்தம் இருக்கிறது. இந்த சூரியனுடைய உதயம் அஸ்தம் அதுக்கு ஒரு வருஷத்தில் இன்னைக்கு எத்தனை இல்லை, இன்னைக்கு சூரிய 25 இன்னைக்கு 25 நவம்பர். இன்னைக்கு 25 நவம்பர் மாதம் சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கிறதோ எத்தனை மணிக்கு அஸ்தமாகிறதோ அதே தான் அடுத்த வருஷமும் இதே நாளில் அதுதான். அதில் மாற்றம் என்ன செய்யாது, புரியுதுண்ணா? அதே தான், மாற்றமே கிடையாது. இந்த இது கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருக்குது அதில். ஆனால் சந்திரனில் அப்படி இல்லை. இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் என்ன செய்யாது, அதனுடைய சுழற்சியில் போய் அதனால தான் இந்த கருத்துக்கள் நிர்ணயிப்பதில் கருத்து வரக்கூடிய காரணம், அடிப்படை காரணமாக இருக்கிறது இதுதான். ஒவ்வொரு வருஷத்துக்கு இப்போ சூரியனை கணிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள கணக்கு பார்த்து சொல்லிட்டு போகிற மாதிரி இதை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் இந்த இது வந்திருக்குங்கிறத நம்ம சகோதரர்கள் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது, இங்கே நம்ம சகோதரர் டி.சி. அப்துல் மஜீத் அவர்கள் கணிப்பு சரியானது தான், கணிப்பு அடிப்படையில் என்ன செய்யலாம், நம்ம ஏற்றுக்கிடலாம். ஆனால் எந்த கணிப்பை மையமாக வைத்து நம்ம பின்னால் வரக்கூடிய நிர்ணயிக்கிறதுன்னு நம்ம சொல்லுதான். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிலால்னால் கண்ணால் பெண்ணை பார்க்க தெரியுங்கக்கூடிய அடிப்படையில் வச்சு தான் நம்ம கணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லும்போது இந்த மாதத்துடைய இந்த துவக்கத்தை ஒரு மாதத்தில் மாதத்தில் பார்த்து இன்னைக்கு நம்ம ஹிலால் தெரியுதுங்கிறத அந்த அடிப்படையில் முதல் கணிச்சிடலாம். ரெண்டாவது, நமக்கு வராத மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்தை கணிக்கிறாருந்தா எந்த கணிப்பை வச்சு நம்ம நினச்ச முடியாது, பார்க்காம சொல்ல முடியாது. ஏன்னா அதிக அடிப்படையில் என்னைக்கு 29 என்னைக்கு பெற தெரியும் என்னைக்கு தெரியாதுங்கிறத முன்கூட்டி என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதுதானா, எப்போ ஒதுக்க தெரியாது இல்லவா? அப்போ தெரியாதுன்னு இருக்கும்போது முன்கூட்டி அந்த மாதத்துடைய கணக்கை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எந்த பேசிக்கலை பார்க்குறாங்க. அதனால் இந்த கணக்குன்னு அடிப்படைன்னு சொல்லி வரும்போது எந்த கணக்கை எடுக்கிறதுங்கக்கூடிய இதுதான் இப்போ அந்த இதில் தான் வந்து நிற்கிது. அப்படி வரும்போது இந்த கணக்கை ரெண்டு விதமான கணக்கு, இவர் ஒரு கணக்கு அவர் ஒரு கணக்கு. இந்த 2 பேர்களும் என்ன செய்ய வேண்டாம், இருந்து அமர்ந்து அது இவர் சொல்லக்கூடிய கணக்கு என்ன அவர் சொல்லக்கூடிய கணக்கு என்னங்கிறத என்ன செய்யணும், இருந்து பதிவு செய்து 2 பேரும் ஒருவருக்கொருவர் அந்த சம்பந்தப்பட்டவங்க எந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் புரிஞ்சு அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கி என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டியது தான் இப்போ மிச்சமாக இருக்குதுங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வந்துட்டு, அடுத்தபடியாக விடுபட்ட செய்திகள் ஏதாவது சொல்ல விரும்பினால் முதல்ல நம்ம கலந்தர் முதல்ல பேர் கொடுத்தார், அவர் சொல்வார். ரெண்டாவதாக நஜீபுல்லா அவருக்கு பேர் கொடுத்திருக்கிறார், 2 பேரும் கொடுத்தார். அதனால் முதலாவதாக அவர் கலந்தர் அபூபக்கர் சிறிது நேரம் அவர் சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமான இந்த இடத்துல நாம் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் நேரத்தை வீணடிக்குவதற்காக நாம் இது கூடவில்லை. நாம் இந்த ஒரு நல்ல காரியத்திற்காக ஒன்று குழுமி இருக்கிறோம். இதுவும் கூட ஒரு இபாதத் தான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைக்கும் போது வஜாதில்ஹும் பில்ஹத்தி அஹ்சன், நபியே மக்களை நீர் நேர்வழிப்படுத்தும் போது விவாதத்தின் நல்ல ஒரு அழகான அணுகுமுறையை செய்து அதன் விவாதித்து மக்களை அழைப்பீராக
என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த வகையிலே தான் நாம் இங்கு வாதங்கள் பிரதிவாதங்கள் செய்து ஒரு உண்மையை நாம் வெளியே கொண்டு வருகிறோம். இந்த உண்மையை கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விஷயத்துக்கு அல்ல, ஒரு இபாதத்தினுடைய விஷயத்திலே நாம் இதை வருகிறோம். ரமலானுடைய நோன்பினுடைய துவக்கமும் அதனுடைய முடிவும் ஒரு கடமையான ஃபர்லான ஒரு இபாதத். அந்த இபாதத்தினுடைய சரியான நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் ஒரே அமைப்பின் கீழாக இருப்பதன் காரணமாக எல்லோரும் ஒரே அமைப்பின் கீழாக இருந்து ஒட்டுமொத்த நிலையிலே நாம் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பல தொலைவுகளிலிருந்து இங்கு வந்திருக்கிறோம். நான் சொல்ல வருவது, இங்கே சகோதரர்கள் பேசினார்கள். நான் சொல்ல என்னுடைய கருத்து, இந்த பிறை விஷயத்தில் நேரடியாக பார்க்காமல் கணக்கின் அடிப்படையில் பின்பற்றுவதால் எவ்வித மார்க்கத்திற்கு முரணான செயல் அல்ல என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதற்கு பிறகு நான் சொல்ல வருவது, இந்த பிறையை பார்த்துதான் நாம் நோன்பு நோட்பதும் சரி, ஹஜ்ஜி செய்வதும் சரி, எல்லா இபாதத்துகளும் பிறையைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல வரும்போது ஒரு சகோதரர் என்று சொன்னார், அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார், நீங்கள் எல்லோரும் திறந்த மனதுடன் திறந்து வையுங்கள், நாம் அல்லாஹ்வுக்காக இதை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும், நான் சொல்ல போகக்கூடிய விஷயத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொன்னார். நாமும் திறந்த மனதுடன் தான் அவரிடமும் சொல்கிறோம். நாம் இதை ஒரு கோஷ்டிக்காக வேண்டி நாம் இதை சொல்லவில்லை. கமாலுதீன் அவர்கள் சொல்கிறார், ரஃபீக் பாய் சொல்கிறார், அவர் சொல்கிறார் என்பதற்காக நாம் ஒன்று சேரவில்லை. ஹக்கு எங்கு இருக்கிறதோ அதுதான் நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் திறந்த மனதுடன் வாருங்கள். இன்றைக்கு நான் அவரிடத்தில் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், மாற்றங்கள் மற்ற விவாதத்து வகையிலெல்லாம் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள் இந்த பிறை விஷயத்தில் மட்டும் ஏன் மாற்றத்தை விரும்புவதில்லை, அதில் ஏன் இந்த பிடிவாதம் இருக்கிறது என்பதற்கு அவரிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன், என்னுடைய வாதத்திலே அல்லாஹ் சொல்கின்ற அந்த வசனம், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ், இந்த வசனமும் சரி, சூமூ லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொன்மொழிகளும் சரி, இந்த இரண்டையும் ஒன்று சேர்ந்து நாம் பார்க்கும்போது என்ன அதிலிருந்து நமக்கு பிழிந்தெடுத்த சாராக தெரிகிறது தெரியுமா? பிறை என்பது அதை ஒரு நாள்காட்டியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ல வருவது. அது ஒரு பிறை. அந்த பிறை என்பது நமக்கு சம்பந்தம் ஒரு நாள்காட்டியாக, ஒரு காலண்டராக எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் கேட்கும் போது என்ன கேட்டார்கள் தெரியுமா ரசூலுல்லாவிடம்? அந்த பிறை ஏன் இப்படி வளர்கிறது, ஏன் தேய்கிறது, இதை பற்றி விளக்கம் கேட்டார்கள். அந்த மக்களிடத்தில் போய் இது சூரியனுடைய வெளிச்சம், இது துணைக்கோள், பூமியினுடைய துணைக்கோள், இது பூமியை சுற்றி வருவதால் ஏற்படுகின்ற அந்த வெயிலுடைய வெளிச்சம் தான் இது என்று சொன்னால் மக்களுக்கு புரியாது. இது மக்களுக்கு நாள் காட்டக்கூடியது, மாதத்தை காட்டக்கூடியது, அவ்வளவுதான். அதே போன்று நமக்கு மாதம் வருகிறது. என்ன மாதம் வருகிறது? இபாதத் செய்யக்கூடிய மாதம் வருகிறது, நோன்பு வருகிறது, ஹஜ்ஜி வருகிறது. அதற்கு என்ன தேவை? அந்த நாள் காட்டியை பாருங்கள், பாருங்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காத, அவர்கள் பார்க்காமல் வேறு நபர்கள் பார்த்ததையும் ஏற்றிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், பார்த்தார்கள் என்ற செய்தியெல்லாம் கேட்டது என்பது ஒன்றும் தவறில்லை, பார்த்தார்கள். காரணம், அவர்களுக்கு அதுதான் முடிந்தது. இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம், அட்வான்ஸாகவே அது எங்கு இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய அளவிற்கு அறிவுத்திறன் பெற்றிருக்கிறோம். அது இந்த ஹதீஸிற்கு பாருங்கள் என்பதற்கு முரணே இல்லை என்று நான் சொல்ல வர முடியும். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறையை பாருங்கள் என்று சொன்னதும், பிறர் அவர்கள் பார்க்காமல் ஒரு காட்டு அரபி, ஒரு ஆராபி ஒரு தனிநபர் சொல்கிறார், பிறையை பார்த்தேன் நேற்று, அப்படி அதை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் நோன்பு வையுங்கள் என்று சொன்னாங்க. ஒரு கூட்டம் சொல்கிறது பிறையை பார்த்தோம் என்று, அதை வைத்து நோன்பு விடுங்கள் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நாம் இந்த அளவிற்கு கவனம் செலுத்துவது போல் சஹாபாக்கள் கவனம் செலுத்தவில்லை. அப்படியா, அது யார் பார்த்தது? அவர் ஆராபியிடம் நீங்கள் கேட்டீர்களே, அவர் முஸ்லிம் தானா?
அவர் எந்த ஊரை சார்ந்தவர் என்றெல்லாம் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டதாக அங்கு தெரியவில்லை. அது ஒரு நாள்காட்டி, ஒரு கணக்கை எடுத்துக் கொள்வதற்குரியது. அந்த யதார்த்த நிலையோடு தான் இருந்தார்கள். என்ன யதார்த்த நிலை? இதுதான் யதார்த்த நிலை. அது ஒரு நாள்காட்டி, தெரிந்து விட்டது, ஓகே அமலை செய்யுங்கள் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்த நிலையில் கொண்டு வந்தார்களே தவிர வேறு அதில் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தபடியாக இந்த கணக்கின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோமே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சூமுல் உருயத்தி என்ற நபிமொழிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஆயத்திற்கும் முரணில்லை என்று நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த கணக்கின் அடிப்படையில் செய்கின்றோம். எதை அடிப்படையாக வைத்திருக்கிறோம்? சந்திரனைத்தான் அடிப்படையாக வைத்திருக்கிறோம். எதை அடிப்படையாக வைக்கவில்லை? வெள்ளிக்கிரகமும் நமக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை அடிப்படையாக வைக்கிறோமா? இல்லை. நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இருக்கிறது, அதை நாம் அடிப்படையாக வைக்கவில்லை. இந்த சந்திரனைத்தான் அடிப்படையாக வைக்குகிறோம். அந்த சந்திரனையும் நாம் அட்வான்ஸாக தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு விஷயம், நாம் இந்த மாதிரியான நேரங்களிலே பாங்கு சொல்கின்ற ஒரு செயல், பாங்கு முன்பெல்லாம் எல்லோருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு மேலே உயரத்திலே சொல்வார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பள்ளிக்குள்ளே மைக்கோலிலே நாம் இந்த ஸ்பீக்கரிலே கொடுக்குகிறோம். என்ன அடிப்படை அங்கு புரிந்து விட்டது? என்ன அடிப்படை? பாங்கொலி மக்களுக்கு கேட்க வேண்டும். அது மேலிருந்து சொன்னால் ஒன்றும் புரியாது, மேலிருந்து சொல்வதை விட கீழிருந்தே சொன்னாலே போதும் என்ற நிலை அதை நாம் ஏற்று ஜீரணித்துக் கொள்ளும் போது இதையே நாம் ஜீரணித்துக் கொள்ளக்கூடாது. அடுத்தபடியாக ஹஜ்ஜிக்கு செல்லும் போது அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி சஹாபாக்களும் சரி ஒட்டகங்களில் சென்றார்கள். இன்றைக்கு நாம் ஒட்டகங்களில் செல்லவில்லை, ஹஜ்ஜிக்கு ஃப்ளைட்டிலே சென்று விடுகிறோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி போனார்களே, அந்த மாதிரி போனால் தான் ஹஜ்ஜிக்கு கூடும் என்று அதில் அந்த மாற்றத்தை நாம் ஜீரணித்துக் கொள்கிறோம். அதே போன்று சில மாற்றங்கள் அடிப்படையை தகர்த்தெறியாமல் இருக்கு வரை கூடும் என்பதற்கு எத்தனை சான்றுகளை சொல்லலாம். சில மாற்றங்களை நாம் விரும்புகிறோம், சில மாற்றங்களை நாம் விரும்புவதில்லை. அதில் இந்த பிறையினுடைய விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறோம், மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புவதில்லை. ஆனால் மாற்றங்கள் என்பது நம்மளுடைய அடிப்படை இருக்கின்றது அல்லவா, அந்த அடிப்படை சிதையாமல் இருக்கும் வரை மாற்றங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் போது குர்ஆன் என்பது எழுத்தாளர்கள் 4 காத்திபில் வகையில் மட்டும்தான் இருந்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதற்கு பிறகு குர்ஆனை ஜம்மு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு நிலவியது. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதே நான் எப்படி செய்ய முடியும் என்று மறுத்துக்கொண்டே வந்தார்கள். அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுத்தம் திருத்தமாக இல்லை, இதை ஜம்மு செய்தால்தான், இதை ஒன்று சேர்த்தால் தான் சரி வரும் என்று சொன்னதன் பிரகாரம் அந்த ஏற்பாட்டை அவர்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பயன்களாக இருக்கிறது. எனவே நாம் காலங்கள் செல்ல செல்ல காலத்தின் ஓட்டத்திலே போக வேண்டும். அதே நேரத்திலே அடிப்படையும் சிதையாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு தர்காவிற்கு போகக்கூடாது, தர்காவுடைய வழிபாடு கூடாது என்று ஏன் சொல்கிறோம்? அங்கு அடிப்படை சிதைந்து இருக்கிறது. அதே போல ஒரு காலத்தில் சொன்னார் ரேடியோ கேட்பது ஹராம், டிவி பார்ப்பது ஹராம், இந்த மாதிரி வீடியோ கேமரா எடுப்பது ஹராம் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? இன்றைக்கு ஹராம் என்று சொல்வார்களா? அடிப்படையை பார்க்கிறார்கள். அடிப்படை சிதையாமல் இருக்கும் வரையும் கூடும், அடிப்படை சிதைக்கும் போது கூடாது. அதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் இருக்கும்போது நாம் நம்மளுடைய இந்த கூட்டாக இருந்து விவாதித்து மொத்த எண்ணம் என்ன தெரியுமா? எல்லோரும் ஹக்கின் பக்கம் வர வேண்டும் என்பதுதான். அடுத்தபடியாக நம்ம இக்பால் மதனி அவர்கள் சொன்னார்கள், அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார். நான் கேட்கிறேன் அந்த ஷேக் அவர்களிடம், அமீருக்கு கட்டுப்படுவது என்று சொன்னால் அவர் எந்த அமீரை குறிப்பிட்டு சொன்னார் என்பதுதான் எனக்கு தெரிய வேண்டும். அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் ஜித்தாவிலே அவர் சொல்லும்போது, அவர் அந்த ரமலானி நேரத்தில் ஜித்தாவில் இருக்கிறார். ஜித்தாவிலுடைய தமிழக மக்களிடத்தில் இங்கே பிறை தெரியவில்லை, நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். எந்த அமீருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர் அந்த நேரத்தில் இருந்தார்? எந்த அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறார்? முன்னுக்கு முரணாக சொல்வது போன்று எனக்கு தெரிகிறது. ஜமியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய இந்த கமாலுதீன் மதனி அவரை அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அந்த புதன்கிழமை நோன்பு நோட்டிருக்க வேண்டும். இல்லை, ஜித்தாவில் இருக்கக்கூடிய அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னிருந்தால் அப்போ இந்த அமீருக்கு அவர் கட்டுப்படவில்லை என்று சொல்ல வருகிறார் போல் தெரிகிறது. மூன்றாவதாக இக்பால் மதனி அவர்கள் சொன்னார்கள், கணக்கு என்கிறீர்களே, அது என் வீட்டிலே 3 காலண்டர்கள் வந்தது,
ஒவ்வொரு காலண்டரும் ஒவ்வொரு விதமாக கணக்கு இருக்கிறது. எனவே கணக்கு என்பது சரியாக வராது என்று. அதாவது காலண்டர்களில் தவறு நிகழ்ந்திருக்கலாமே தவிர கணக்கு என்று வரும்போது அதில் தவறாக இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. அதனுடைய சுற்றுப்பாதையில் எந்த ஒரு சிறிய ஒரு விலகினால் கூட கண்டுபிடித்து விட முடியும். இன்றைக்கு பிறையை நாம் ரமலானில் தான் பார்க்குகிறோம். ஆய்வாளர்கள் நாசா விண் ஆய்வு கழகம், அதே போன்று இந்தியா, ஜப்பான் அத்தனைகளும் இன்றைக்கு விண்ணிலை சந்திரனுக்கு ராக்கெட் விடுவதற்காக வேண்டி அதனுடைய ஓட்டங்களை இன்றைக்கும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் ஜப்பான் செவ்வாய் இது சந்திரனுக்கு அனுப்பியிருக்கிறான். எதை ராக்கெட் அனுப்பியிருக்கிறான். அந்த ராக்கெட் என்ன இருக்குன்னு சொன்னா பூமியினுடைய அங்கே சந்திரன்ல பூமியினுடைய உதயம் என்ன என்பதை போட்டோ எடுத்து நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய இந்தியாவை கூட சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புறது எப்படி என்று அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி அதனுடைய அந்த சுற்றுப்பாதையில் ஏதேனும் ஒரு சிறிய விலகுதல் இருந்தாலும் கூட நமக்கு அது தெரிந்துவிடும். ஆனால் ஒன்றுமில்லையே. எனவே கணக்கின் அடிப்படையில் நாம் செயல்படுவோம், அதற்காக வேண்டி ஒன்றுபடுவோம். ஏனென்றால் நம்முடைய இந்த இதிலே குழப்பம் ஏற்படாமல் இன்னொரு விஷயம் என்னவென்றால், கடைசியாக சொல்லி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். சகோதரர்களே, அதாவது இங்கு சில நம்மளுடைய ஜாக்குடைய கிளைகளிலிருந்து சில கிளைகளிலிருந்து மக்கள் வரவில்லை. தாய்களும் வரவில்லை. திட்டச்சேரி, முத்துப்பேட்டை, நெய்வேலி, தென்காசி, இன்னும் எத்தனை கிளைகளிலிருந்து மக்கள் வராமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர்கள். நாம் வந்தவர்கள் மட்டும் இந்த அடிப்படையில் இருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு விஷயம் தெரியாது என்று அவர்கள் எப்பொழுதும் போல இருந்து விட்டால் குழப்பம் ஏற்பட்டுவிடும், அமைப்பு சிதைந்துவிடும், அமைப்புடைய நோக்கம் சிதறுண்டு போய்விடும். அதற்கு இல்லாமல் இருக்க என்ன செய்யணும்? நாம் இந்த அமர்வுகளை ஒரு சகோதரர் கேட்டார், இதையே 10 வருஷம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே என்று. சாதாரண இந்த பிறை விஷயத்திற்காகவே நேரத்தை செலவு செய்து கொண்டால் நம் சமுதாய பிரச்சனைகள் எத்தனையோ நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜமியத் அஹ்ல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்பது இருக்கிறது பிறைக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்டதல்ல. இன்னும் எத்தனையோ நம்முடைய அமைப்பு, நம்முடைய சமுதாயத்தை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஈடுபட்டு நம்முடைய கால நேரத்தை அதுக்கு செலவு செய்ய வேண்டும். ஜமியா உருவாகிறது எத்தனை வருடம், நாம் செய்தது என்ன என்று கணக்கிட்டு பார்த்தால் மிக மிக சொற்பம். இந்த பிறைக்காக வேண்டிய கூடி கூடி கலைந்ததுதான் மிச்சமாக இருக்கும். சட்டுப்பட்டு என்று முடித்துவிட்டு இந்த பிறை இதோடு முடித்து இந்த சாராக பிழிந்த இந்த பழச்சாறை இது ஒவ்வொரு நம்மளுடைய ஜாக்கு கிளைகளும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் என்பதை ஃபிரம் போட்டு வைக்க வேண்டும். இதை ஒரு கண்ணாடி பாக்ஸிலோ ஒரு ஒட்டி வைத்தால் அது 2 மாதத்தில் கிழிந்து போய்விடும். அடுத்த ரமலானில் மக்களுக்கு தெரியாது. ஜாக்கு கிளைகள் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அணிசாரா மக்களும் தொழுக வருகிறார்கள். ஜாக்கு பள்ளிக்கு வரும்போது அவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை பின்பற்ற வேண்டும். அதற்கு வாய்ப்பாகத்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன். என்னுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? நாம் இந்த நேரத்தை வீண் போகக்கூடாது. வந்தவர்கள் வராதவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இதை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஜம்யாவுடைய காலண்டர் வருகிறது. அந்த காலண்டரில் இந்த ரமலானுடைய பகுதி வருகிறது அல்லவா, அந்த ரமலானுடைய பகுதி கீழ் பகுதியிலே ஒரு விளம்பரம் வருகிறது. என்ன விளம்பரம்? நம்மளுடைய ஜம்யாவுடைய நிறுவனங்களை பற்றியுள்ள விளம்பரம். அந்த விளம்பர இடத்திலே நம்மளுடைய தீர்மானம் என்ன என்பதை அந்த இடத்தில் இடம்பெற செய்து விட்டால் மக்கள் பார்ப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும். ஏனென்றால் ஜம்யாவுடைய காலண்டர்கள் ஒவ்வொரு கிளைகளிலும் இருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் பார்த்து, ஓ இதுதானா நிலைப்பாடு, ஜாக்குடைய நிலைப்பாடு இதுதான், அமல் செய்வதற்கு ஏதுவாக ஆகிவிடும் என்பதை இதை செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்னும் அடுத்தடுத்த அமர்வுகளிலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இது போன்ற அமர்வுகள் இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள், அடுத்து ஒரு பிரச்சனை இருக்கிறது ஜக்காத். இந்த ஜக்காத் ஒரு முறை கொடுப்பதா இல்லையா, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அபூபக்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஜம்யாவுடைய எல்லா கிளைகளுக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பல மக்களை ஒவ்வொரு மாதமும் சந்தித்து கொண்டிருக்கிறார். அங்குள்ள நிலவரங்களை எல்லாம் அவர் சேகரித்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு பகுதியிலும் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் நேரடியாக கண்டு வருகின்ற காரணத்தினால் அவர் பல கருத்துக்களையும் மக்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன என்ற நிலவரங்களையும் நமக்கு எடுத்து வைத்தார். சில ஆலோசனைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் நமக்கு முன்வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதுவும் கருத்திலே கொள்ளப்படும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக கடைசியாக சகோதரர் நஜீபுல்லா அவர்கள் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருக்கு சில நிமிடங்கள் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எல்லா புகழும் அகில உலக ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கு.
அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் முஃமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக இங்கே கூடி பேசி வருகின்றோம். இதில் காலையிலிருந்து இதுவரையில் பேசப்பட்ட விஷயங்களில் கிட்டத்தட்ட எல்லோரும் ஒருமித்த கருத்தில் 10ல் 9 பேர் கணிப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற கருத்தின் அடிப்படையிலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதை முறைப்படுத்தி இருந்தால் இதை இன்னும் விரைவாக முடித்திருக்கலாம் என்பது ஒரு கருத்து. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் அது மாதிரி முறைப்படுத்தினால் இன்னும் கால விரயமாகாமல் சீக்கிரம் முடித்துக் கொள்ளலாம் என்பது. எந்த அடிப்படையில்னா, கருத்துக்களை முதல்ல இந்த அடிப்படையில் பேச விரும்புபவர்கள் கருத்தை, அதாவது கணக்கை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது பிறை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டுமா என்கிற தலைப்பில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க பேசிடுவாங்க. சரி, கணக்கை ஏற்றுக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த கணக்கு சம்பந்தமான விஷயங்களை பேசினால் இன்னைக்கே முடிவு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அந்த அடிப்படையில், அதாவது மக்கள்கிட்ட மத்தியில் உள்ள இன்னைக்கு பிரபலமான விஷயங்கள்ல தத்தம் பகுதியில் பிறை பார்த்தால் போதும், பார்க்க வேண்டும், அங்கதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து, அல்லது உலகத்தில் எந்த இடத்தில் பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு கருத்து. இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து பேசியிருக்கலாம். அடுத்ததாக கணிப்பு. கணிப்பு என்று வந்துவிட்டால் அந்த கணிப்பிலே 2 விதமான கருத்துக்கள். அதாவது இன்று மாலையிலே முதல் பிறை தெரிகிறது என்று சொன்னால் காலையிலேயே நாம் இன்று காலையிலேயே நோன்பை துவங்கிவிட வேண்டும் என்று ஒரு கருத்து. இல்லை, பிறை எப்பொழுது தெரிய வருகிறதோ, அதாவது விசிபிளுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நாளை துவங்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து. கணக்கின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் மேக்சிமம் கணக்கை ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே தான் இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஹதீசுகள் அடிப்படையில் நம்ம பார்ப்போமே என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசூமு ஹத்தா தரவுஹு, நீங்கள் பிறையை பார்க்காத வரையில் நோன்பை நோற்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ கணக்கை ஏற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பிறை விசிபிளுக்கு வரும்போது, விசிபிளுக்கு வர கணக்கை நாம் துவங்கி மாதத்தை துவங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஹதீஸுக்கு, எந்த ஹதீஸுக்கும் முரணான விஷயம் அல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிலருடைய கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். அந்த கருத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உதாரணமாக தொழுகை, அந்த தொழுகை மக்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே தான் நாம் நேரம் பார்த்து தொழுகிறோமா என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். உதாரணத்திற்கு அசர் தொழுகைக்கு என்ற ஒரு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு பொருளின் நிழல், ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு பொருளின் நிழல் 2 மடங்கு அல்லது 1.5 மடங்கு